நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? நேற்று வீடியோ அப்டேட் பண்ணவே முடியல, எனக்கு கொஞ்சம் டைமே கிடைக்கலன்னு வைங்க. ஏன்னா நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ட் டைமில் ஜொமோட்டோ ஆப்பில் இது பார்ட் டைம் பார்த்துட்டுருக்குறேன். ஏதோ போயிட்டுருக்கு. ஒன்றும் இன்றைக்கி சொல்ல வேண்டிய டாபிக் வந்து எல்லாம் 12th முடிச்சுட்டு சரிங்க காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக சரிங்க சப்போர்ட் பண்ணுவார் விஷயந்தான். சரிங்க, அதை எல்லோரும் கண்டிப்பாக இது பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். எப்படின்னா, ஸ்கூலில் படிக்கிறவங்க டீச்சர்ஸ் வந்து எந்தெந்த காலேஜில் என்னென்ன சீட் இருக்குது, என்ன படித்தா எங்கே போகலாம், எல்லா டீட்டெயிலும் கண்டிப்பாக சொல்லணும். அப்படி அவன் காலேஜுக்கு போனால் காலேஜில் என்னென்ன சீட் இருக்குது, ஃப்யூச்சரில் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது, எல்லா டீட்டெயிலும் சொல்லணும். காலேஜ் இருக்க ப்ரொஃபஸர் இதுதான் மெயின் கடமை. நீங்கள் இந்த குரூப் எடுத்துக்கோங்க, அந்த குரூப்பு அந்த வார்த்தையை தயவுசெய்து சொல்ல வேண்டாம். சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் தெரியாமல் வந்திருக்கலாம், இந்த தெரிஞ்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களே, அந்த டீட்டெயில் சொல்ல என்ன அவ்வளோ நேரம் ஆகிருக்குது. தயவுசெய்து டீச்சர்ஸ் எல்லாமே எங்கெங்கே என்ன குரூப் எடுத்துருக்காங்க, என்ன படித்தா ஃப்யூச்சரோட பெரிய ஆளாகலாம், எல்லா விஷயத்தையும் தயவுசெய்து சொல்லுங்கள். இல்லைன்னா சமுதாய சீர்கேடாயிரும். கரெக்டான டயத்தில் கரெக்டான இதில் படித்து கரெக்டாக அதை போனால் தான் டெவலப் ஆக முடியும், இந்தியா வந்து வளர்ச்சி முடியும். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க படித்தா அவன் தெரிஞ்சுக்குவான், அவனுக்கு எய்ம் இருக்குது, அதெல்லாம் தப்பு. கைட்லைன் கொடுக்குற என்ன ஆகிருப்போகுது. நல்லா இது பண்ணுங்கள். ப்ரொஃபஸரும் டீச்சர்ஸு அப்புறம் நண்பர்கள் எல்லாருமே என்ன படிச்சுட்ருக்கீங்களோ. இப்போ நான் வந்து ஆர்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ் காலேஜில் பிகாம் முடித்தேன். சரிங்களா? நான் படித்தது வந்து காமர்ஸ் குரூப்பு. சரிங்களா? அக்கௌண்ட்ஸ் தான் படித்தேன். சரிங்களா? அப்படியே போயிட்டுருக்கு. அந்த மாதிரி குரூப் எடுத்தாலும் வேறு 10th மார்க் வச்சு அது போக முடியுமா? சரிங்களா? அதில் ஃப்யூச்சர் இருக்கா? எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், நாடு எங்கே போய்ட்டுருக்குன்னு. பொருளாதாரம் ஏறிக்கிட்டு இருக்கு. யாருக்கு யார் சொல்ல முடியாது வாழ்க்கையில். தயவுசெய்து மாணவர் செல்வங்க எவ்வளோக்களவு நல்லா படித்து வேலையை போகிறாங்களோ அந்தளவுக்கு நாடு டெவலப் ஆகும். சரிங்களா? நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது மணிகண்டன். நன்றி.